வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது merge sort. merge sort is a divide and conquer sorting algorithm. இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டாக பிரிச்சுட்டு சால்வ் பண்ணுவோம் ஒரு அரேவை. It works by dividing an array into smaller parts, sorting each part and then merging them back together in a sorted order. பிரித்து அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் திரும்ப ஒன்று சேர்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துப்போம். 38, 27, 43, 3, 9, 82, 10. இந்த மாதிரி நான் ஒரு செவன் எலமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அரேக்குள்ளே. இப்போ முதல்ல இந்த அரேவை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்? டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு 3.5 வரும். அப்போனா 3.5 வரும்போது ஸோ 3.5 நீங்கள் 4 எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸை லெஃப்ட் சைட்லேயும் லாஸ்ட்டு 3 எலமெண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடாக பிரிச்சுருங்க. பிரிச்சாச்சுங்களா? இப்போது இதை ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறோம். இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா? இந்த 4 எலமெண்ட்டை ரெண்டாக பிரிச்சிடலாமா? 38, 27, 43, 3. இந்த 3 எலமெண்ட் எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு 9, அப்புறம் 82, 10. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பவும் சிங்கிள் எலமெண்ட்டாக பிரிக்க போகிறோம். 38, 27, அப்புறம் 43, 3, அப்புறம் 9 அப்படியே வச்சுப்போம். அப்புறம் 82, 10. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது ஸ்மாலஸ்ட்டோ அதை அரேஞ்ச் பண்ணுறோம். 27 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துடும், 38 அங்கே போய்டும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இதில் ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள். 38, 27ல் 27 ஃபஸ்ட்டு வரும், 38. அப்புறம் 3 ஃபஸ்ட்டு வரும், 43. அப்புறம் 9 அப்படியே வச்சுப்போம். 10, 82. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு merge larger sorted parts. ஓகேங்களா? அப்புறம் merge பண்ணுங்கள். இப்போது 27, 38, அப்புறம் 3, 43. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து merge பண்ணுறோம். ரெண்டு அப்படியே merge பண்ணிகிட்டே வரும். ஸோ இதில் அரேஞ்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். 3, 27, 38, 43. ஸோ அரேஞ்ச்மெண்ட்டில் நெக்ஸ்ட் இப்போ இதை ரெண்டுத்தையும் merge பண்ணி சார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 9, 82, 10. இதை அரேஞ்ச் பண்ணால் வரும் 9, 10, 82ன்னு ஆர்டராக வரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி merge பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை அரேஞ்ச் பண்ணால் வரும். ஃபஸ்ட்டு 3 வரும், அப்புறம் 9, 10, அப்புறம் 27, 38, 43, 82. ஸோ இந்த ஆர்டரில் வருது. ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபைனலாக சார்ட்டட் அரே கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அரே கொடுத்தாங்கன்னா அதை ரெண்டாக பிரிக்கணும். அப்புறமா அதை ரெண்டாக பிரிச்சுட்டே போகணுன்னா நம்மளுக்கு சிங்கிள் எலமெண்ட்டாக வரும். அதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி merge பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக அதனுடைய சார்ட்டட் அரே கிடச்சிடும். ஓகேங்களா? இதுக்கான சூடோ கோட் உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம இதில் என்ன தான் பண்ணுறோம்? merge sort பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ merge sort லெஃப்ட்னா இப்போ ரெண்டாக பிரிக்கும் போது லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, அப்புறம் ரைட் சைடுக்கு ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது எதை வச்சு பிரித்தோம்? லெஃப்ட்டு ரைட்டு எதை வச்சு பிரிச்சுருக்கோம்? அந்த சென்ட்ரு எலமெண்ட், அதாவது டோட்டல் எலமெண்ட்ஸ் எவ்வளவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம அதுக்கான ரெண்டாக பிரித்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கோடிங் இது. நெக்ஸ்ட்டு merge லெஃப்ட்டு ரைட்டு இது தனியாக சால்வ் பண்ணுறதுக்கான கோடிங் இது. ஃபஸ்ட்டு நம்ம merge சார்ட் பண்ணுறோம் அவங்க கொடுத்த அரேக்கு. இப்போது செக் பண்ணுறோம். லென்த் ஆஃப் த அரே வந்து அவங்க கொடுத்த அரே வந்து 1 விட கிரேட்டராக இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் அதை நம்ம இடத்த சால்வ் பண்ணுறது வேஸ்ட் தானே. ஸோ 1க்கு மேலே இருந்துச்சுன்னா அதோடைய மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த அந்த அரேயோட லென்த்தை 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மிடில் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் லெஃப்ட் போர்ஷன் என்ன, ரைட் போர்ஷன் என்ன. ஓகேங்களா? பிரிச்சுட்டு அது ரெண்டு அரே வரும் இல்லையா, லெஃப்ட் அரே ரைட் அரே அதுக்கு. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் கால். ஸோ merge sort லெஃப்ட்டுக்கு, அப்புறம் merge sort ரைட் வேல்யூ, அப்புறமா லெஃப்ட்டும் ரைட்டும் அந்த ஏ வேல்யூ கொண்டு போகும். சரி, ஃபஸ்ட்டு merge பண்ணோம் இல்லையா? பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் merge பண்ணோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே ஸ்டார்டிங் இனிஷியல் வேல்யூஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொன்றும் செக் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணிங்க, கம்பேர் பண்ணோம் இல்லையா? ரெண்டு எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணோம் இல்லையா? அதுக்கான கோடிங் இது. ஓகேங்களா? அப்புறமா இப்போ வந்து லெஃப்ட்டு அதாவது ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிக்கும் போது லெஃப்ட் சைடு கம்மியான லென்த் வரும், ரைட் சைடு அதிகமான லென்த் வரும். இந்தமாதிரி பிரிப்போம் இல்லையா? ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எலமெண்ட் நம்ம எப்படி பிரித்தோம்? 4, 3ன்னு பிரித்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கான கோடிங் இது பிரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இப்போது
இந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முழு அரேவை பாதி பாதியாக பிரிக்கிறோம். இதே தானே லாஸ்ட் வரைக்கும் வேலை. ஸோ அதுதான் n log n. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதனுடைய அரேவை ரெண்டாக பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ரெண்டாக பிரித்து கம்பேர் பண்ணுறோம்ல. ஸோ பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், ஃபஸ்ட் கேஸ் எல்லாத்துலையும் இதான் டைமிங், n log n டைமிங் தான் வரும். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு merge sortனா என்ன, அரேவை பிரிக்கணும், பிரிச்சுட்டு அப்புறம் merge பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் அரே. ஃபஸ்ட்டு அரேவை ரெண்டாக பிரிச்சுருங்க, அப்புறமா ரிகர்சிவ்லி அதை திரும்ப பிரிச்சுக்கிட்டே இருங்க. ரெண்டாக பிரித்தாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் எலமெண்ட்டாக பிரிச்சிடணும். லாஸ்ட்டாக சிங்கிள் எலமெண்ட்ஸ் எல்லாம் merge பண்ணி சின்ன நம்பர்லாம் ஃபஸ்ட்டில், அப்புறம் பெரிய நம்பர்லாம் அடுத்தது, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் ரெண்டு அரேவை ஜாயின் பண்ணி merge பண்ணி அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஃபைனல் merge பண்ணும்போது உங்களுக்கு சார்ட்டட் அரே கிடைக்கும். ஸோ merge பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான கோடிங் இது. ஸோ மிடில் எலமெண்ட் என்ன, லெஃப்ட்டு ரைட்டை பிரிக்கிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் கால்ஸு ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட்டுக்கு ஒன்று, ரைட்டுக்கு ஒன்று, அந்த செக் பண்ணுறதுக்கான கோடிங்ஸ். ஸோ ஃபைனலாக அதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ எல்லாத்தையுமே காமனாக n log n டைம் தான் இந்த அல்காரிதம். ஸோ பெஸ்ட் அல்காரிதம் இது, merge sort. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.